ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சரியால் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே எல்லாருமா குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் நான் உங்கள் குலதெய்வம், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கவும், இல்லைப்பா இதுதான் நாங்களும் முதல் தடவை வரோம், அதான் சொன்னமேப்பா ஏற்கனவே இந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஐயனார் துணையின் கோயில் மட்டும்தான் தெரியும், குலதெய்வம் இதுதான் அதோடைய பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர இது வரைக்கும் நாங்கள் யாருமே வந்ததில்லை, நாங்கள் பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் இங்கே யாருமே வந்ததில்லை, அப்பா மட்டும்தான் வந்திருப்பாரு, அவருக்கு மட்டும்தான் இந்த கோயில் தெரியும், நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தானே, நாங்கள் ஒரு தடவை கூட இங்கே வந்ததில்லை, எங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்ல நீங்கள் சொன்னீங்க, நான் தான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இதாங்க நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு எங்கே போனாலும் இதே வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறமா எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்க நம்ம கஸ்தூரிக்கு பயங்கர வயிற்றெரிச்சலாக இருக்குது. எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ இவங்க அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை கஸ்தூரிக்கு. சேரன் தொலைஞ்சு போனவர் அப்படியே தொலைஞ்சு போயிருந்தா நிம்மதியாக இருந்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் சேரன் திரும்பவும் கிடைச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க மனசுக்குள்ளே. திரும்பவும் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கப்போ அவங்களும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது நம்ம கஸ்தூரிக்கு. இங்கே கார்த்திகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தில் நமக்கு சேர்ந்து வாழை கொடுத்து வைக்கல, நம்ம தலையெழுதி இப்படி மாடிச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீலிங்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திகோட ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னு கார்த்திகா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிவா நாமளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏங்க நாமளும் சேரன் மாமா ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்திகா. சரி எதில் என்ன இருக்குது, உன் மாமா தானே வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கார்த்திகாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து நிற்கவும் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட ஹஸ்பண்ட் கேட்கவும், வாங்க அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே சேரன் பல்லவன் பாண்டியன் சோழன் இவங்க கூட எல்லாருக்கூடையும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்தே நின்று எடுத்துக்கலாம் வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நிலாவும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவும் வந்து சேரன் பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சேரன் பக்கத்து ஜோடியாக நின்றுக்கிட்டு இவங்க அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த உடனே கஸ்தூரிக்கு பயங்கர கடுப்பாகுது. இவன் என்ன மாப்பிள்ளை இருக்கும்போதே போய் சேரன் கையை பிடிச்சிக்கிட்டு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாளே, மாப்பிள்ளை இதை பார்த்தா தப்பாக நினச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகிறாரு. இந்த சூழ்நிலை அவர் இருக்கும்போது போய் அங்கே கூப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்திலே இருக்காங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சோழனும் பல்லவன் பாண்டியனும் நோட் தான் பண்ணுறாங்க. சேரன் பக்கத்தில் வந்து கார்த்திகா நிற்கிறதுல, என்னங்க இது இன்னுமே இவங்க அண்ணன் மேலே ஆசை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடிக்கடிக்க வீட்டில் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இப்போவும் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா கூட இப்படி நடந்துக்கிறாங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட போய் பேசவும் செய்கிறாரு. அதுக்கு நிலாவுமே இருந்துக்கிட்டு, ஏங்க அவங்க மாமான்ற உரிமையில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் இருக்காது, கோயிலுக்கு வந்து என்ன வார்த்தை பேசுகிறீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிங்க இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்னு ஒரு டவுட்டில் தாங்க கேட்டேன், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சோழன் வந்து இங்கே ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா, அவங்க வீட்டு தங்க வைக்க ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தார், அவங்க திண்டுக்கல் வந்தப்போ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு வராங்க. அப்போது அவர் அங்கே வரும்போது நடேசன் வந்து காணோம். அவர் எங்கே அப்படின்னா கோயில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காரு, அந்த பக்கம் இந்த பக்கம் மலை மேலே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. நம்ம இவரை விட்டுட்டே ஃபோட்டோ எடுத்துட்டோமே அப்படின்னு நிலா அப்போ தான் யோசிக்கிறாங்க. எங்க விடுங்க பரவாயில்ல, அதுக்கு என்ன திரும்பவும் எடுத்துக்கிட்டா போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் வரும்போது என்ன எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் முடிச்சாச்சு கும்பிட்டாச்சு சார், கும்பிட்டுட்டு தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சேரேன்னு சொல்கிறாங்க. அப்படி சேரேன்னு சொல்லும்போது, நாளைக்கு முக்கியமான நாள், நாளைக்கு தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற
நிறைவேற்றுற நாளாக இருக்கும். நீங்கள் எதுக்காக இந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்தீங்களோ, எது உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் இந்த சாமி கிட்ட நாளைக்கு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வச்சது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நாளைக்கே நம்ம வந்த வேலையை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன முக்கியமான நாள் தெரியுமா? நாளைக்கு இந்த மாதிரி கெடா வெட்டுவாங்க இங்கே எல்லாரும். அப்போ பெண்கள் அவங்கவுங்க குடும்பத்துக்காக வேண்டுதல் வச்சு இந்த சாமி கிட்ட வேண்டி பரிகார பூஜை பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் யார் இருக்கா, நாளைக்கு நீங்கள் இது எல்லாரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட கஸ்தூரியுமே இருந்துக்கிட்டு, அவங்க வீட்டில் எங்கே பொண்ணுங்க இருக்காங்க, அந்த வீட்டில் தான் பொண்ணுங்களே தங்காது, அந்த வீட்டுக்காக யார் போய் பரிகாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து கலாய்க்கவும் பயங்கர கோவம் வருது நம்ம கார்த்திகாவுக்கு. ஏம்மா அப்படி பேசுகிற? அதான் உங்கள் வீட்டில் நிலா இருக்காங்கல்ல, நிலா அப்படி செய்யலைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன் இல்லை, நான் மாமா வீட்டுக்காக பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா எழுந்திரிச்சு நிற்கவும் கஸ்தூரிக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இவ மாப்பிள்ளை இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி நீ எதுக்கடி பண்ணணும், இங்கே பாரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தான் அது உன்னுடைய மாமா குடும்பம், நீ அந்த குடும்பத்துக்காக பரிகாரம் பண்ணணும்னு நிற்கலாம். ஆனால் இப்போது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இது உன் குடும்பம் கிடையாது, உன்னுடைய புருஷனோட வீடு தான் உனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவர் முன்னாடி எது இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ நான் இந்த பரிகாரத்தை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா டல்லாயிடுறாங்க. இப்போது இங்கே கார்த்திகா பண்ணுறான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்காக இருந்துச்சு. என்ன கார்த்திகா திடீர்னு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்போது இந்த பரிகாரத்தை நாளைக்கு யார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சு பார்த்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி பரிகாரம் வந்து யாரும் பண்ண முடியாது, நம்ம குடும்பத்தில் லேடிஸ் யாரும் இல்லை, எல்லாவும் டிவோர்ஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மனசில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டு, இந்த ஆம்பளைங்க தான் யாராச்சும் பண்ணுற மாதிரி பரிகாரம் இருக்கான்னு அப்படி இருந்தால் சொல்லுங்கன்னா நாங்கள் எல்லாரும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லவும், இல்லைப்பா இதை பொண்ணுங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சோழனோட ஒய்ஃப் நிலா இருக்காங்களா, இவங்க சோழனோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணா இருந்தாலும் நிலா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு தெரியும். அதனால் அவர் மனசுக்குள்ளே அப்படி பேசிக்கிட்டு அந்த மாதிரி தட்டு மாதிரி பேசுகிறாரு. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஏன்னா நான் இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடாதா, நான் இருக்கேன் இல்லை, நம்ம குடும்பத்துக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அண்ணி தான் அண்ணனை டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அண்ணி எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த பரிகாரத்தை பண்ணால் நிலா நம்ம கூடவே இருக்க வாய்ப்பு இருக்குது, நிலா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நிலாவே ஒத்துக்கிறாங்க, அப்போது டிவோர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்காகவே நிலா பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, சரின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணுற நாளைக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போனா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கோயிலுக்கு திரும்பவும் எல்லாரும் கிளம்பி வாங்க, அப்போது நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்த உடனே இந்த பரிகாரத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி நான் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. எப்படிப்பா நிலா டக்குன்னு நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இந்த பரிகாரத்தை எப்படிப்பா அப்படின்னு சொல்லவும், ஏன்னு நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா அது வந்து எப்படி உங்ககிட்ட இதை பற்றி பேசுறதுன்னு தெரியல, நீ தான் சோழனை டிவோர்ஸ் பண்ணுறது போகிறதா சொல்லிட்டு இருக்கியப்பா, அப்படி எப்படிப்பா அப்படின்னு சொல்லவும் நிலா அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றதே நிலாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஆனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த முடிவில் தான் இருந்தேன், சோழன் என்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட நான் கோபமும் பட்டேன், அதுக்காகவே டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு, சோழன் இந்த மாதிரியெல்லாம் இது நான் அவர் கூட என்னை வந்து அவர் கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, நடந்த ஒரு பொய் கல்யாணம் இதுக்கு அவர் தான் காரணம்னு நான் நினச்சேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சோழன், அதுக்காக நான் அவர்கிட்ட கோவப்பட்டு சண்டையும் போட்டேன்னு, அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சால் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுவீங்கன்னு யார்கிட்டையும் நாங்கள் சொல்லவும் இல்லைன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணமாக ஆக முயற்சி பண்ணாதங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட நான் பயங்கரமாக சண்டை போட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா இங்கே இந்த வீட்டு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து, இவர் நடந்துக்கிற அக்கறையை பார்த்து, நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து எனக்கு அந்த முடிவை மாற்றிக்கணும்னு எப்பயோ தோணிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். சோழனுக்கு மட்டுமே கிடையாது, முதல்ல கார்த்திகா சொன்ன விஷயத்த நினச்சி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு, சோழனுக்கும் நிலாவுக்கும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நிலா சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. என்னப்பா நிலா இதெல்லாம் உண்மையா, நீ சொல்கிறத எப்படிப்பா என்னால் இன்னுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாரு. ஆமாண்ணே அதெல்லாம் நேற்று வரைக்கும்ண்ணே, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டேன், டிவோர்ஸ் விஷயத்த நான் இதுக்கப்புறம் பெருசு படுத்தவும் மாட்டேண்ணே, நான் டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடலான்னு இருக்கேண்ணே, உங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இருக்கிறது
எனக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே. பேசாமல் நான் இங்கேயே இருந்துடலான்னு தோணுதுண்ணே. திரும்பவும் என் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக என் அம்மாவும் அண்ணியும் வந்து என்னை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு திரும்பவும் நான் எங்கே அங்கே போய் நிற்பனோ, அவங்களுக்கு அசிங்கமாயிடுமோ அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் உங்கள் குடும்பத்தில் நானும் ஒரு ஆள், என்னை எல்லாரும் நீங்கள் ஏற்றுப்பீங்கல்ல, ஏன்னா நான் பரிகாரத்தை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா நீ இந்த ஒரு வார்த்தையை எப்போ சொல்வான்னு நாங்கள் எல்லாரும் ஆவலுடன் காத்திருந்தோம். இப்போ நீ அந்த விஷயத்த சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீ எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான்ப்பா. என்றைக்குமே நீ வேற நாங்கள் வேறன்னு நினச்சதே கிடையாதுப்பா. இந்த வீட்டுக்கு நீ என்றைக்கு வந்தியோ, என்றைக்கு எங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சோ, அப்போ கூட நாங்கள் மனசை விடவே இல்லை. நீ சோழனோட ஒய்ஃபாக தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீ அந்த வீட்லேயே இருக்க போகிற. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் இருக்காமல் இல்லாதுப்பா. கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சம்மதிக்கிறோம். நீ நாளைக்கு அந்த பரிகாரத்தை பண்ணுப்பா. நாங்கள் யாரும் தடையாக நிற்க மாட்டோம். ஆனால் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இதை பண்ணுறேன்னு நீ சொல்கிற பார்த்தியாப்பா, இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாருமே பயங்கர ஆஃபியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நிலாவை கூட நடேசன் கூட கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாரு. என்னப்பா நீ அவங்க கிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் உண்மைதானா, நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் அங்கிள் உங்களுக்கு இந்த டவுட்டு, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா இந்த சேரன் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நீ இந்த மாதிரி என் பசங்க மனசெல்லாம் ஆசை விதைச்சு நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாளை பின்ன எனக்கு இந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது, இது நடந்தது போய் கல்யாணம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்னா எல்லாரும் உடஞ்சி போயிடுவாங்கப்பா. அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள விட நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ அந்த 2 நாள் ஹாஸ்டலில் இருந்தப்போவே என்னால் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுப்பா. என்னதான் நீ வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம 2 பேரும் எதிராக நின்னாலையும், ஆனால் நீ இல்லைன்னா இந்த குடும்பத்தில் என்னால் இருக்க முடியலப்பா. அதனால தான் சொல்கிறேன், என் பசங்களாலையும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான்ப்பா கேட்குறேன். உண்மையிலேயே நீ இந்த பரிகாரத்தை பண்ண போகிறது நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் நடேசனும் கேட்கவும், நிலாவுமே சந்தேகமே வேணாம் அங்கிள், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நடேசனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதே கேள்விதான் சோழனுக்கும். நிலாவை கூப்பிட்டு சோழனுமே அதே தான் கேட்குறாரு. ஏங்க இதெல்லாம் கனவா நினைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவுமே இருந்துக்கிட்டு இதெல்லாம் நிஜம்தாங்க, நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சோழனுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏங்க அப்போது இது எல்லாத்தையும் வச்சு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்வீங்களா? என்ன திட்டக்கூடாது, என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்படியாங்க, அப்போது நான் கேட்க வர்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்போ நீங்கள் நம்ம 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை உண்மையாக ஒத்துக்கிறீங்களாங்க, என்னை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சோழன் போய் கேட்குறாரு. அப்போது நிலாவுமே ஆமாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நான் உங்கள் கூடவே நிற்பேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ, அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை பார்த்துக்க முயற்சி பண்ணுறேங்க. உங்களை சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் நிலா கிட்ட சோழன் சொல்கிறாங்க. ஏங்க இப்போவே நீங்கள் எல்லாருமே எனக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுத்துட்ருக்கீங்க. இந்த அளவுக்கே எனக்கு போதும், நான் சந்தோஷமாக லைஃப் லாங் சந்தோஷமாக வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்கவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா சரிங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சோழனுமே இருந்துக்கிட்டு நிலா இருந்துக்கிட்டு அப்போ தான், இல்லைங்க கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து காத்தார இந்த இயற்கை காற்றை வாங்கிட்டு வரலாங்க. நம்ம ஊரில், அதுதான் நம்ம வீட்டில் சென்னையில் இந்த மாதிரி என்னதான் நம்ம வீட்டை சுற்றி இயற்கை இருந்தாலும் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததில்லை. இங்கே அப்படியே கொஞ்சம் காத்தார நடந்து போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்லவும், சரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு தருணத்துக்காக தான் சோழனும் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிலா பண்ணுற விஷயம் எல்லாமே அதுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக வந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய கைகளை உராசிக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே வறுப்பில் நடந்து நிலா போயிட்டு இருக்கும்போது அப்படியே தடுமாறி கீழே விழுகிறாங்க. சோழன் தாங்கி பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நிலாவுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, சோழனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உடனே டக்குன்னு சோழன், எங்க சாரிங்க நீங்கள் கீழே விழுந்துருவீங்களேன்னு தான் பிடிச்சேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி, நீங்கள் என்னடா சொன்ன உடனே இவன் இப்படி நடந்துக்கிறானேன்னு என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ப்ளீஸுங்க, நான் உண்மையிலே நீங்கள் விழுந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும்,
ஏங்க நான் இப்போ உங்களை எதுவுமே திட்டவே இல்லைங்க. ஏங்க அவசரப்பட்டு நீங்களா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உண்மையிலே நான் கீழே தான் விழ வந்தேன். நீங்கள் என்னை தாங்கி தான் பிடிச்சிங்க. ஆனால் இதுக்கு ஏங்க இவ்வளோ ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், இல்லைங்க எப்பயுமே நான் ஏதாச்சும் பண்ண வரும்போது நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையாயிடுது. அதுக்காக தான் இப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சோழன் சொல்கிறாவோ, நிலா இல்லைங்க நான் உங்களை தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசி வழியில் நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்த மொத்த ஃபேமிலிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இதை எல்லாத்தையும் பார்க்குற கஸ்தூரிக்கு பயங்கர கடுப்பாகுது. என்ன இதுங்க ரெண்டும் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து கூட இப்படி லவ் பண்ணிட்டு திரியுதுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அது வீட்டோடய இருக்கணும், இப்படி வந்து இங்கே எல்லோரும் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிக்கு ஒரு பக்கம் பகர் ஏறுது. இதை பார்த்த கார்த்திகாவுமே, என்னம்மா அவங்கள பார்த்து பொறாம பண்ணுறியா? நானும் அவரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா நேற்று வரைக்கும் நான் மாமாவை காதலிச்சது, அவர் போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அங்கே போய் நின்னது எல்லாமே உண்மைதான். அதெல்லாம் என்னைக்கு இவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரோ அன்றைக்கே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நான் மாமான்ற உறவுக்காக மட்டும்தான் மாமா கிட்ட பழகுறேன். இப்போது இவர் தான் எனக்கு எல்லாமே. கண்டிப்பாக அவரும் நானும் நிலா சோழன் மாதிரியே கண்டிப்பாக இருப்போமா. நீ இதை நினச்செல்லாம் கவலைப்பட்டு அவங்க மேலே பொறாமப்படாத உடனே சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், எப்படியோ ஒரு வழியாக இவளோட மனசில் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கேயாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுங்க பாட்டுக்கு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கஸ்தூரியும் நினச்சிட்டு அங்கேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக போயிட்டாங்க. ஸோ கஸ்தூரி இப்படி மாறுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு தான் கஸ்தூரியை மாறிட்டாங்க. ஏன்னா கார்த்திகா சொன்ன விஷயம் அந்த மாதிரி. ஸோ வெறும் உறவுக்காக மட்டும்தான் கார்த்திகா வந்து பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து நிலா வந்து நாளைக்கு வந்து எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ண போகிறாங்க, மொத்த குடும்பமும் நிலாவுக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.